ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும் அண்ட் சில இடங்கள்ல லாஜிக் இல்லையா அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இது அனிமே. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஹோம் ஹீரோ சீசன் 1 எபிசோட் 5. கோபா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தவன கோபா வந்து போட்டு தள்ளிதான். ஸோ நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. யோயிச்சி நீங்க என்ன பண்ற, அதுவும் இந்த டெட்ஸுவா கூட அப்படின்னு சொல்லி கோபா வந்து பாக்குறான். ஸோ யோயிச்சி நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒர்க் பண்றது ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சிருது. அனஸ்தீஷியா பெயின் கில்லர் எதுவும் கொடுக்காமலையா அவன் வயிற்றுல இருக்கிற புல்லட் எடுக்கிறாங்க. நீ எதுக்கு டெட்ஸுவா கூட சேர்ந்து இருக்கிற ஆர்கனைசேஷனுக்கு துரோகம் பண்ண பாக்குறியா, நான் சொன்ன ஆர்டர்ஸை நீ ஃபாலோ பண்ணல, இது அதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி யோயிச்சியோட வயிற்றுல இருக்க ஸ்டாப்லர் அடிச்சு அந்த காயத்தை மூடுறான். யோயிச்சி வழியில துடிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ மயக்கம் போட்டுதான். உன்னை வச்சு ஒரு மூவி எடுக்க போறோம், இதுல இருக்கிறத அப்படியே படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்ச இந்த வீடியோ போலீஸ்க்கு போயிடும் அப்படின்னு கோபா சொல்றான். என் பேரு டெட்ஸுவா, சோ இங்க இருக்கிற ஆளை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வீடியோல பேச ஆரம்பிக்கிறான். அவனை மிரட்டுறதுக்கு இப்ப நம்ம கிட்ட இன்னொரு வீடியோவா இருக்கு அப்படின்னு கோபா சொல்றான். என்னது ஏன்னு சொல்லணுமா, நான் தான் கொலைக்காரன் ஹே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க போனீங்க அப்படின்னு வைஃப் கேட்கவும் வேலை பாக்குறவங்க கூட சரக்கடிக்க போயிருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். போய் மட்டும் சொல்லாதீங்க, அன்னைக்கே நான் சொன்னல உங்களுக்கு துணையா நான் இருப்பேன்னு அப்படின்னு நம்ம வைஃப் சொல்லவும் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நோப்டவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன், இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும், இல்ல பழைய ஏமால போட்டு என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கவலைப்படாதீங்க நம்மளால இது முடியும் அப்படின்னு நம்ம வைஃப் சொல்றா. நம்ம ஏதாச்சும் பண்ணலன்னா ஆர்கனைசேஷன் நம்ம ஃபேமிலியவே சும்மா விட மாட்டாங்க, நம்ம அவங்கள ஏமாத்த போறோம், அவன் உயிரோட இருக்காங்கிற மாதிரி ஒரு எவிடன்ஸை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை எப்படி பண்றது நம்ம வைஃப் கேட்கவோ டாபட்டா பண்ணுவான்னு சொல்லுவான். அந்த டாபட்டாவா அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. 21 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. கைஸ் நான் நடிக்க போயிருந்தெல்லாம் என் ஆடிஷனோட ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னு அந்த டாபட்டா வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோட வைஃப் காசன், அவளுக்கு அப்ப 20 வயசு. ஓ ஜப்பான் ஆக்ஷன்ல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. ஐபா நீயும் இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கவும் உனக்காக தான் பிஸியா ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப என்ன ஹீரோ மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கிரிப்டா எழுதி நம்ம சொல்றான். என் என்ட்ரன்ஸே அதுல வேற லெவல்ல இருக்கணும், என் நடிப்பு திறமையை பார்த்து எல்லாரும் அசந்து போகணும் அப்படின்னு அவன் சொல்லுவோம். முதல்ல அவன் ஆடிஷன் ரிசல்ட் என்னன்னு பாரு, அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 3வது தடவை இந்த வருஷம் நான் ரிஜெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் வருத்தப்படுறான். இதை எதிர்பார்த்தா தான் நம்ம ஹீரோ போறான். நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லியிருக்காங்க, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், பட் சக்சஸ் பார்ட்டிக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன், ஸோ எனக்கு காசு தேவைப்படுதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிசல்ட்டை பார்க்காம உன்னைய யாரா பார்ட்டி வைக்க சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னை விட்டா யார் பார்க்கா, ப்ளீஸ் பா காசு தாயம்பா அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு 40 வயசு ஆயிருக்கு, அவன் ஈகோ கம்மியா இருக்கும்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நொபட்டோவை அந்த இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் எப்படியாச்சும் ஆக்சஸ் எடுக்க ட்ரை பண்றேன், ஆர்கனைசேஷன் ஆளுங்க கூடவே தான் இருக்கணும், டாபட்டா வந்தா நீ ஹேண்டில் பண்ணிக்கோன்ட்டு நம்ம ஹீரோ போறான். ஐயோ மணி 2 தாண்டிட்டா அப்படின்னு சொல்லி இப்போ டாபட்டாவை மீட் பண்ண நம்ம ஹீரோ வைஃப் போறா. ஹாய் காசன் எப்படி இருக்க அப்படின்ட்டு அவன் கூட்டிட்டு போறான். தேவையான எக்யூப்மெண்ட் லைட்னிங் ட்ரைபாட் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபைனலாக ஒரு வழியாக நைபா அவனோட ஸ்கிரிப்டை மூவியாக எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி டாபட்டா கேட்கவும் ஆமாம் ஒரு சைட் ஆக்டர் இன்னைக்கு வரல, அதுக்காக தான் ஒன்றை கூப்பிட்டுருக்கோம், அது ஒரு சின்ன சீன் தான் அப்படின்னு சொல்லி காசன் சொல்கிறா. இப்போதைக்கு இவன் வீடியோ ப்ரொடக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கான், பட் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் ஃபேஸை காட்டாமல் நடிக்கணுமா அப்படின்னு டாபட்டா கேட்கவும் இந்த கதையில் உனக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு, அதில் உன் ஃபேஸை காமிக்கும் போது இந்த ஆக்டர் நீனு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அப்புறமா இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு கார்ல இருந்து எடுக்கிற டேஷ் கேம் வீடியோ மாதிரி தான், தேவையான விக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு வா சொல்லவும் வீடியோகிராஃபி பற்றி எனக்கு தான் தெரியும், டேஷ் கேம் வீடியோலாம் வேணாம், நம்ம ட்ரோன் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறான். கார்ல இருக்கிற டேஷ் கேம் வச்சே எடுப்புமே அப்படின்னு காசன் சொல்லவும் நான் அவன் ஹஸ்பண்ட பேசிக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆர்கனைசேஷன் ஆளுங்களுக்கு டாபட்டாவை பத்தி தெரியாது, என் கான்டாக்ட் லிஸ்ட்லயே அவன் கிடையாது, ஸோ ஆர்கனைசேஷன் ஆளுங்களுக்கு அவனை பத்தி தெரியக்கூடாது, எனக்கு கால் பண்ண மட்டும் விட்டுறாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். டேஷ் கேம் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துருவோம், அப்புறம் நீ சொல்ற மாதிரி ட்ரோன் வேணா வச்சு ஒரு ஷாட் எடுப்போம் அப்படின்னு காசன் சொல்றா. எக்யூப்மெண்ட் என்னோட ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்புறமா நான் இன்னைக்கு என்னோட வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன், ஸோ மொத்தமா சேர்த்து 20,000 ஆகும் நம்ம சொல்லுவோம். ஒரு நிமிஷம் வீடியோ கிளிப் தான் எடுக்க போறோம், அதுக்கு 20,000 ஜாஸ்தி அப்படின்னு காசன் சொல்றா. உன் ஹஸ்பண்ட் ஃபுல் டைமா ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி 20,000 என்ன கஷ்டமா அப்படின்னு நம்ம கேட்கறான். ஹே காசன் உண்மையை சொல்லு, நீ அவனை கல்யாணம் பண்ணி உன்னோட மேரேஜ் லைஃப் அது ஹாப்பியாக தான் போகுதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹாப்பியாவா அப்படின்னு சொல்லி காசன் யோசிக்கிறா. 19 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா இவ்வளோ பயங்கரமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பா அம்மா அடிச்சு நம்ம ஹீரோக்கு ரத்தமா இருக்கு, சாரி டெட்ஸுவா அப்படின்னு நம்ம அழுதுட்டு இருக்கோம். காசன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு வேற யார் சம்மதமும் தேவையில்ல, உன் சம்மதம் தான் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ வைஃப் யோசிச்சு பார்த்துட்டு 19 வயசுல ஒரு அழகான பொண்ணு இருக்கா, எங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண என்ன வேணாலும் செய்யற ஒரு ஹஸ்பண்ட், இது போதும் எனக்கு ஹாப்பினஸா அப்புறமா பாத்துக்கிடலாம். காலேஜ் படிக்கும் போது நாங்க உனக்கு சில காசு கொடுத்தோம்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமா இப்போ ஒரு 20,000 வந்திருக்கும்லான்னு சொல்லுவோம். இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு டாபட்டா சொல்றான். ரேகாட்ட கேட்டு நோபட்டோட இமெயில் அட்ரஸ் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான், பட் அதோட பாஸ்வேர்ட் நம்ம ஹீரோக்கு தெரியல. நம்ம ஹீரோ யாருக்கோ லேப்டாப்ல மெயில் பண்றான். நான் கார்ல எப்படி வருவேன், நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட் இதுதான், நீ கிராஸ் அந்த மாதிரி ரோட்ல நடந்து போகணும் சரியா அப்படின்னு காசன் சொல்லுவோம். என்ன வாய்ஸ் கொடுக்கணும் நம்ம கேட்கறான். இதுல உனக்கு டைலாகே கிடையாது, பேக்ரவுண்ட்ல ரேடியோ ஓடுற சவுண்ட் கேட்கும் அவ்வளவுதான் சொல்லுவோம். டைலாகே கிடையாதா, சரி ஓகே அப்படின்னு டாபட்டா நடிக்க ஒத்துக்கிறான். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடு சரியா அப்படின்னு வா சொல்லி அனுப்புறா. டச்சா நோபட்டோட பழைய போனை கண்டுபிடிச்சிட்டா, அதுல சிம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருவோம். அதை
ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வா, நான் இந்த இடத்துல நிப்பேன், என்ன ஆளுங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, என் பேக்ல ஜஸ்ட் போட்டு போயிரு, என் கூட கான்டாக்டே பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்ல வேலை பாக்குற ஹீபக்கி தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றா. நோபுட்டோட பழைய போனை நம்ம ஹீரோ பேக்ல போட்டவா போயிருந்தா. நம்ம ஹீரோவோட போனை தான் அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி டேப் பண்ணிட்டு இருக்காங்க. நோபுட்டோட பழைய போன்ல ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம். நியூ பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னா நோபுட்டோ போனுக்கு தான் ஒரு ஓடிபி போகும். ஆனா போனை நம்ம ஹீரோ ஆல்ரெடி உடச்சு தூக்கி தூர போட்டிருப்பான். ஆல்ரெடி லாகின் பண்ண போன்ல நம்ம ஹீரோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றான். பெட்டோட நேம் என்ன அப்படின்னு அதுல கேட்டிருக்கு. அந்த நோபுட்டோ ஒரு பெட்டெல்லாம் வளர்த்தானா, அதோட பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேகா கிட்டயும் ஹீபக்கி கிட்டயும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. பாத்ரூம்லயே எவ்வளவு நேரம் இருப்பா, சீக்கிரவா அப்படின்னு சொல்லி ஆர்கனைசேஷன் ஆளுங்க கூப்பிடுறாங்க. வயிறு கொஞ்சம் சரியில்லை, அதான் லேட் ஆயிடுச்சு, என்ன அப்படியே முடிஞ்சா ஷீஞ்சிக்குள்ள டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு ஆர்கனைசேஷன் ஆளு சொல்லவும், என்ன கண்காணிக்கிறது தான் உன்னோட வேலை, நீ என்ன அங்க டிராப் பண்ண அப்படியே என்ன கண்காணிச்ச மாதிரியே இருக்கும், சரி வேண்டாம் அப்படின்னு நான் ட்ரெயின்ல போய்க்கிட்டு நம்ம ஹீரோ பார்க்கவோ, சரி வந்து வண்டியில ஏறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் என்ன கால் டாக்ஸியா நடத்திட்டு இருக்கேன்னு யோசிக்கிறான். வா இந்த சீட் எல்லாம் கஸ்டமேடா இருக்கே, உங்க ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு ஆளுக்கும் கார் தருவாங்களான்னு கேட்கவும், எல்லாருமே அதை ஒரு கார் தான் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம சொல்றான். எங்க ஆபீஸ்லயும் இப்படிதான் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒருன்னு வந்துட்டு இருக்கிற ஆளு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே நடந்துச்சு வேற லெவல் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு டாகுக்குள்ள பிஸ்கட் போய் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் டாக் பெட்ஸ் எல்லாம் வளர்க்க மாட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ இடம் மாறிட்டு இருப்போம், சோ பெட்ஸ் எல்லாம் வளர்க்க மாட்டோம் நம்ம சொல்லவும், நோபுட்டோ எதுவும் பெட் வளர்த்தானான்னு கேட்கவும், அவன்லாம் வளர்க்க வாய்ப்பு இல்லை நம்ம சொல்றான். செஞ்சிக்கோல நம்ம ஹீரோ இறக்கி விட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, போன் வாங்க எழுதுனா இருக்குன்னு கேட்கவும், இருக்க நம்ம ஹீரோ காமிக்கிறான். தப்பா அதுவோ பிளான் பண்ணாத சரியா அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். சோ இவனுக்கும் நோபுட்டோட பெட்டை பத்தி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீப கிட்ட கேட்டு நோபுட்டோ அடிக்கடி போகக்கூடிய ஒரு பாருக்கு நம்ம ஹீரோ போறான். இந்த இடமா நோபுட்டோட ஃபேவரட் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போய் அவங்க உட்கார்ந்தா ஒரு ஆளு டேபிள தட்டிட்டே இருக்காரு. நான் இங்க உட்கார்றது உங்களுக்கு ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா நோபுட்டோட அப்பாவான மாட்டோரி தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். பரவாயில்ல உட்காந்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம உள்ளுக்குள்ள தானே இருக்கோம், அப்புறம் எதுக்கு ஹேட் போட்டிருக்கீங்கன்னு நம்ம கேட்கவும், என் காயத்தை மறைக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். யார் இந்த ஆளு என்னையவே முறைச்சிட்டு இருக்கானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களை பார்த்தா டயர்டா தெரியுது நம்ம கேட்கவும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க எப்படி நம்ம ஹீரோ கேட்கறான். நானும் பிசினஸ் தான், பட் அண்டர் கிரவுண்ட் லெவல், பட் காசு நிறைய வரும் அப்படின்னு நம்ம சொல்றான். யாரா இவன் சரக்கடிக்க வந்துட்டு ஏன்ட்ட உளறிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களுக்கு நிறைய பணம் வருமா அப்படின்னா நல்ல விஷயம் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் அமைதியா இருக்கிறான். இந்த ஆள்கிட்ட வெட்டியா பேசுறதை விட்டு நோபுட்டோவை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா, பசங்க இருக்காங்களான்னு கேட்கவும், ஆமா ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லவும், எத்தனை வயசுன்னு அவர் கேட்கறாரு. 19 வயசு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பையன் இருக்கான் 20 வயசு, பசங்களை வளர்க்கறது ரொம்பவே கஷ்டம் இல்லன்னு சொல்லவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை உங்க பசங்களை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நீங்க என்ன பண்ணுவீங்க. நானா இருந்தா அவனை மட்டும் இல்ல அவன் மொத்த ஃபேமிலியவோ கொள்ளுவேன் அப்படின்னு மாட்டரி சொல்லவும், இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது தப்புங்க, அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷனோ அவங்க ஃபேமிலி எதுக்கு இன்வால்வ் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்களோட சந்தோஷமே அவங்க பையன் தாங்கும் போது அவன் இல்லாததுக்கு காரணம் அவங்க உங்களை விட சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும், அதுக்கு நான் உங்களை கொண்டுட்டா மட்டும் எல்லாம் மாறப்போதான் நம்ம ஹீரோ கேட்கறான். அட்லீஸ்ட் நமக்கு பிடிக்காதவங்க இல்லாத ஒரு உலகத்துல எனக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷம் இருக்குல்ல அப்படின்னு மாட்டரி சொல்றான். என்னடா லாஜிக்கு, யாரா இவன் பார்க்கவே மோசமா தெரியறானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல என் பையன் அப்படி இல்ல, ரொம்ப கியூட்டா இருப்பான், மிடில் ஸ்கூல் போன அப்புறம் தான் மாறிட்டான், பொட்டாட்டி விட்டு போயிட்டா, பிசினஸ்ல பிரச்சனை, பட் என்னதான் அவன் தப்பு பண்ணாலும் நான் அவனை சந்தோஷமா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு மாட்டரி வந்து கண்ணீர் படுவோம். அவர் ஐயோ பாவம் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் பேரை யோட்டி சாட்சோ யாமட்டோச்சி, உங்க பேர் என்னன்னு கேட்கவும், டெட்சோஜி டாபட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ மாட்டரி 2 பேருமே பேரை பொய்யாதான் சொல்லிக்கிட்டாங்க. எங்க ஷூட்டிங் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, டாபட்டா ஊருக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோ நோபுட்டோட போட்டோவை பார்டெண்டர் கிட்ட காமிச்சு கேட்கவும், ஒரு நேரம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து தான் இவன் அப்பான்னு சொல்லவும், அது நோபுட்டோட அப்பாவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் பாக்குறான். டாபட்டா நல்லாவே போய் சொல்றான் அப்படின்னு மாட்டரி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதையை சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.